முதலமைச்சர் விஜயுடன் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இன்று பிற்பகல் சந்திக்கவுள்ளார். அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும் இந்த சந்திப்பின் பின்னணியில் திமுக கூட்டணியில் இருந்து மதிமுக வெளியேறுகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து விரிவான தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் நித்யானந்தன். வணக்கம் நித்யானந்தன், தற்போது கள நிலவரம் என்ன? விரிவான தகவல். தமிழ்நாடு முதலமைச்சரை சந்திப்பதற்காக 3 மணி அளவில் மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோ தலைமைச் செயலகத்திற்கு சந்திக்க வருகை தர இருக்கிறார். இந்த சந்திப்பு என்பது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று கூறப்பட்டாலும் இந்த சந்திப்பு அரசியல் மிக முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக அரசியல் நோக்கர்கள் மத்தியில் பார்க்கப்படுகிறது. என்றால் தமிழக வெற்றிக் கழக அரசு அமைந்ததற்கு பிறகாக தமிழ்நாடு அரசியலில் பல்வேறு மாற்றங்கள் நடைபெற்று வருகிறது. அதாவது 50 ஆண்டு கால அரசியலில் இல்லாத ஒரு பெரும் மாற்றமும் ஒரு புதிய பாதையும் என்பது தமிழக வெற்றிக் கழக தொடர்ச்சியாக அந்த பாதையில் கொண்டு செல்கிறார்கள். அரசியலையே வேறு ஒரு திசைக்கு மாற்றியிருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம் என்று பார்க்க முடிகிறது. என்றால் கிட்டத்தட்ட ஆதரவு அளிக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்காமல் தான் 2 அதிமுகவும் திமுகவும் கடந்த காலங்களில் இருந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு சில நபர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டிருந்தாலும் ஆனால் அதிகாரப்பூர்வமாகவே எதிர்க்கட்சி வரிசையில் இருந்த அந்த திமுகவுடைய கூட்டணியில் நின்று வெற்றி பெற்ற விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்திருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம். ஆகவே இது அரசியல் பாதையை மாற்றியிருக்கிறார்கள். இதன் பிறகாக தமிழ்நாடு அரசியலில் யார் கூட்டணி குறித்து பேசினாலும் உடனடியாக எங்களுக்கு அமைச்சரவை எத்தனை வழங்கப்படும் என்ற பேச்சுக்கு பிறகாக தான் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையே நடைபெறும். இது அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையே தமிழக வெற்றிக் கழகம் கொண்டு வந்திருக்கிறது. ஆகவே இதனை தான் இதற்கு முன்னதாக திமுகவுடைய கூட்டணியில் இருந்த மனிதநேய மக்கள் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய பேராசிரியர் ஜவஹர்லால் கூட நாங்களும் திமுகவுடைய சின்னத்தில் நின்றுவிட்டோம், ஆனால் இனி நாங்கள் தனி சின்னத்தில் தான் நிற்போம் என்று அவர் பேசியிருந்தார். அதேபோல மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோவும் அதேபோல அவருடைய மகனும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய துரை வைக்கவும் துரதிருஷ்டவசமாக நாங்கள் உதயசூரியன் சின்னத்தில் மதிமுக நின்றுவிட்டது என்று அவர் பேசியிருந்தார். அதற்கான காரணம் என்று பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட சொந்த சின்னத்தில் மதிமுக அந்த பம்பரம் சின்னத்தில் நின்றிருந்தார்களோ அல்லது தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய வேறு ஏதேனும் சின்னத்தில் நின்றிருந்தார்கள் என்றால் அவர்கள் உடனடியாக அந்த திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளித்து அவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கலாம். ஆனால் அவ்வாறு அவர்களால் செயல்பட முடியவில்லை என்றால் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் நின்று விட்டார்கள். இதுதான் அங்கு இருக்கக்கூடிய சிக்கலாக இருந்தது. ஆகவே அந்த வகையில் பார்க்கும் பொழுது தமிழ்நாடு முதலமைச்சராக ஜோசப் விஜய் பொறுப்பேற்றதற்கு பிறகாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுடைய இல்லத்திற்கு சென்று அவரை நேரடியாக சந்தித்தார். மரியாதை நிமித்தமான அந்த சந்திப்பு என்று கூறப்பட்டது. அப்போது அவருடைய வீட்டில் பணியாற்றிய அவர்கள் ஊழியர்கள் எல்லாம் அழைத்து இவர்களும் தாவேகாவிற்கு தான் வாக்களித்தார்கள் என்று பெருந்தன்மையாக வைகோ விஜயிடம் அறிமுகப்படுத்தி வைத்திருந்தார். இதையெல்லாம் நம்மால் பார்க்க முடிந்தது. அதேபோல தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமா இருக்கக்கூடிய விஜய் திருச்சிக்கு சென்று மக்களுக்கு நன்றி சொல்ல சென்றபோது அங்கு திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் மதிமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வைகோ அதேபோல துரை வைகோ நேரடியாக சென்று விமான நிலையத்தில் தமிழ்நாடு முதலமைச்சரும் தாவேக தலைவருமா இருக்கக்கூடிய விஜயை வரவேற்றிருந்தார். ஆகவே ஒரு திமுகவுடைய கூட்டணியில் நின்று வெற்றி பெற்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அதேபோல திமுக கூட்டணியில் திமுக சின்னத்தில் நின்று 2 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய மதிமுக நேரடியாக சென்று விமான நிலையத்தில் வரவேற்பது என்பது ஒரு பெரும் அரசியல் திருப்பமாக தான் அந்த இடத்தில் பார்க்க முடிந்தது. இவ்வாறாக இருந்த சூழலில் நேற்று விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வைகோவை சந்தித்து பேசியிருக்கிறார். சுமார் 1 மணி நேரம் இந்த சந்திப்பு என்பது தனியாக நடைபெற்றிருக்கிறது. இந்த சந்திப்பு நடைபெற்றது என்பது மிகவும் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. அந்த சந்திப்பில் என்ன பேசினார்கள் என்ற ஒரு தகவல் என்பது இதுவரை வெளியே கசியவில்லை. இருந்த போதிலும் 2 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிறது மதிமுக. ஆனால் அது மதிமுக சின்னத்தில் இல்லாமல் உதயசூரியன் சின்னத்தில் இருப்பதால் அந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் ராஜினாமா ஒருவேளை செய்துவிட்டால் அதற்கு இந்த 2 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் என்பது வரும்.